பிரிவினையும் பின்விளைவுகளும். 1947 ஆகஸ்ட் 14 இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கலவரங்கள் மற்றும் வன்முறை வெடித்து உலக வரலாற்றில் மிகப்பெரிய மனிதநேய நெருக்கடியையும் பயங்கரத்தையும் பதிவு செய்த நாள். பிரிட்டிஷ் ஆளுமையின் கீழ் இருந்த இந்தியா பல்வேறு மத மொழி இனக்குழுக்களை கொண்டிருந்தது. விடுதலை போராட்டம் ஒருபுறம் தொடர்ந்து கொண்டிருந்த நிலையில் மறுபுறம் அரசியல் தலைவர்களிடையே மத ரீதியிலான பிளவுகளும் உருவாகி கொண்டிருந்தன. 1940களில் முஸ்லிம் லீக் இரு நாடுகள் கொள்கையை முன்வைத்து முஸ்லிம்களுக்கு தனி நாடு வேண்டும் என வலியுறுத்தியது. முகமது அலி ஜின்னா மத ரீதியிலான பிரிவினைக்கு ஆதரவாகவும் மகாத்மா காந்தி அதற்கு எதிராகவும் இருந்தனர். இந்த நிலையில் 1947 ஜூன் 3 அன்று மவுண்ட்பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்டது. இதன்படி பிரிட்டிஷ் இந்தியா மத அடிப்படையில் 2 ஆட்சி பிரதேசங்களாக பிரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக பஞ்சாப் மற்றும் வங்காளம் 2ஆக பிரிக்கப்பட்டது. பிரிவினை அறிவிக்கப்பட்டவுடன் பஞ்சாப், வங்காளம், உத்தரப்பிரதேசம் ஆகிய இடங்களில் மத அடிப்படையிலான பதற்றம் உருவானது. கிராமங்களிலும் நகரங்களிலும் ஆயுதம் ஏந்திய கூட்டங்கள் தாக்குதல் நடத்த தொடங்கின. கோடிக்கணக்கானோர் தங்களது மதங்களின் அடிப்படையில் இடம்பெயர தொடங்கினர். பாகிஸ்தான் பகுதியில் இருந்த இந்துக்களும் சீக்கியர்களும் இந்தியா நோக்கியும், இந்திய பகுதியில் இருந்த முஸ்லிம்கள் பாகிஸ்தான் நோக்கியும் அகதிகளாக நகர்ந்தனர். இரு மதங்களையும் சேர்ந்த அடிப்படைவாத அமைப்புகளின் தலைவர்கள் மத ரீதியிலான உணர்வுகளை தூண்டினர். இதனால் இடம்பெயர்ந்த அகதிகள் மீது எதிர் மதத்தினர் தாக்குதல் நடத்தினர். ரயில் நிலையங்கள், குடியிருப்புகள், தெருக்கள் அனைத்தும் கொலைக்களங்களாக மாறின. சில அகதி ரயில்கள் இலக்கு நிலையத்தை அடையும் போது அதில் யாரும் உயிருடன் இல்லாமல் கொல்லப்பட்ட உடல்கள் மட்டுமே கிடந்த கொடூர காட்சிகளும் அரங்கேறின. இரு தரப்பிலும் ஆயிரக்கணக்கான பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயினர். ஆள்கடத்தல், கட்டாய மதமாற்றம் போன்றவையும் நடைபெற்றன. வன்முறை பஞ்சாபை தாண்டி வங்காளம், பீகார், அசாம் போன்ற இடங்களிலும் பரவியது. பிரிட்டிஷ் படையினர் அகன்றதாலும் புதிய ஆட்சியாளர்கள் பொறுப்பேற்காமல் இருந்ததாலும் அதிகாரப்பூர்வ கட்டுப்பாடு எதுவும் இல்லை. இதனால் கட்டுப்பாடற்ற மக்கள் மனிதநேயத்தை மறந்து பழிவாங்கும் தாக்குதல்களில் ஈடுபட்டனர். இரு தரப்பிலும் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து சுமார் 1.5 கோடி பேர் அகதிகளாக இடம்பெயர்ந்தனர். சுமார் 10 லட்சம் பேர் உயிரிழந்தனர். பல்லாயிரக்கணக்கான பெண்கள் கடத்தப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டனர். பல நூற்றாண்டுகளாக இணைந்து வாழ்ந்த சமூகங்கள் சிதைந்தன. நம்பிக்கைகள் முறிந்தன. அப்படிப்பட்ட மனிதநேயம் மரித்து போன ஓர் இருண்ட நாளாக இந்த நாள் வரலாற்றில் பதிவானது.